Hi friends, welcome to Yummy Rich Food. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா, ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. நம்ம டீ ரெடி பண்றதுக்குள்ள இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க Subscribe பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். So first நான் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கட்டி பெருங்காயத்தை நம்ம லைட்டாக ஒரு டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவைக்கு தக்கன உப்பு. இதோட நம்ம அந்த ஊற வச்சுருக்க பெருங்காய தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தூள் பெருங்காயம் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பஜ்ஜி மிக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப வந்துட்டால் தண்ணி ரொம்ப வந்துடும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து புடலங்காய் பஜ்ஜி தான். ஸோ பஜ்ஜி மிக்ஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். புடலங்காய் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அது புடலங்காய் மாதிரியே தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இப்போ வந்து பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கலராக இருக்கும். நார்மல் சில்லி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புடலங்காவை வட்டமாக நான் நறுக்கி எடுத்திருக்கேன். அந்த பஜ்ஜி மிக்ஸ் பதத்தை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது நம்ம அந்த புடலங்காவை ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரித்து இதை எடுத்துக்க போகிறோம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும், எண்ணெயெல்லாம் குடிக்காது. இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸு, பட் ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸும் கூட. இப்போ நம்ம நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யம்மியான புடலங்காய் பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயும் அந்த பஜ்ஜி மிக்ஸில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கண்டிப்பாக கடலை மாவில் ஆட் பண்ணுறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அரிசி மாவெல்லாம் எதுவுமே கலக்க வேண்டாம், கடலை மாவு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இதுவே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம ஒரு பவுலில் இது நம்ம சர்வ் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள புடலங்காய் நல்லா வெந்திருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.